ஆம்புலன்ஸு வருது, என்ன ஆச்சுன்னே தெரிலங்க. என்ன ஆச்சுன்னு தெரில. ஆனால் அதனால தான் டிராஃபிக் ஆகிருக்கு. இங்கே எப்போ ஒன்றுமாலும் என்ன ஒன்றுமாலும் நடக்குங்க. என்ன இது, என்ன ஆச்சு, எங்கே இருக்க டிராஃபிக்கு? ஃபுல்லு டிராஃபிக் ஆகிட்டு இருக்குது. இந்த மேப்பில் பார்த்தா சுத்தூரும் மழை தான். மண்ணு கிண்ணு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கூட டிராஃபிக் ஆகிட்டு இருக்கோங்க. அதனால தான் எல்லா வண்டியும் எழுட்டே இருக்கு. மேஜானா நம்ம போகலான்னு சொல்கிறாங்க. ஃபுல்லு டிராஃபிக் ஆகிட்டு இருக்கு பாருங்க. நம்ம தான் இப்போ போயின்னு இருக்கிறோம். எதனா வண்டி வந்தால் நம்ம ஜாகா கொடுக்கணுங்க. க்யூட்டாக இருக்குது நாய். இவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக் ஆகிட்டு இருக்குங்க. எல்லாம் டூரிஸ்ட் தான். நம்ம இங்கே நிற்கணுங்க. அது வர்றது லாரி. கிளியராக இருந்தால் ஓட்டலாம். இப்படி டிராஃபிக்காக இருந்தால் எப்படி ஓட்டுறது? ஃபுல்லு டிராஃபிக் தாங்க. எப்படியும் நான் ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் ஆகிட்டு இருக்கு. பார்த்து தான் ஓட்டணும் வண்டி. சரிங்க, முன்னே போய் பார்க்கலாம். ஃபுல் டிராஃபிக் ஆகிட்டு இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் டிராஃபிக் ஆகிட்டு இருக்குது. அந்த பஸ்ஸு, அங்கே ஒரு பஸ்ஸு ஒன்று லாக் ஆகிட்டு இருக்குங்க. அதனால தான் இவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு. அது ரொம்ப பெரிய பஸ்ஸு, கட்டடிக்க முடியாது. அதனால இவ்வளோ டிராஃபிக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம வண்டி ஒரு கார் இந்த சந்தில் ஒரு கார் வருமாங்க. எல்லாம் இப்படி நிற்க வச்சுன்னுக்குறாங்க. லாங் பஸ்ஸு ஆக்ஷன் பஸ்ஸு, கொஞ்சம் பெரிய பஸ்ஸு. அங்கே கட்டடிக்க முடியாதுங்க. இந்த மாதிரி ரோட்லலாம் எப்படிங்க அங்கே கட்டடிக்க முடியும்? அவங்க எப்படி தான் இந்த பஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்தாங்கன்னு தெரில. கொஞ்சம் கஷ்டம்தாங்க. உயிரை கையில் பிடிச்சிக்கின்னு வண்டி ஓட்டின்னுக்கிறேன்னா பார்த்துக்கங்களா. ஆனால் இவங்கெல்லாம் எப்படி இங்கே ஓட்டுறாங்கன்னு தெரில. நம்ம இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இது வரைக்கும் வந்ததில்லை இல்லைங்களா. அதனால தான் இது நம்மளுக்கு ஒரு பயமாக இருக்குது. ஃபுல்லு டிராஃபிக்குங்க. எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ தூரம் நின்றுக்குது வண்டிங்க. ஒரு வண்டி முன்னாடி வந்தால் போதும், அவ்வளோதான். எல்லா வண்டியும் அது இங்கே பாருங்கள். மேலே அந்த டனல் பண்ணின்னுக்கிறாங்கல்ல, அந்த டனல் ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சுன்னா செம. அந்த பக்கம் இந்த மாதிரி சுற்றி வர மாதிரியே இல்லை. ரிஸ்க்கான ரோடும் கிடையாதுங்க. ஆனால் டனல் வந்து ஓப்பன் இல்லையே. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. கொஞ்ச நாள் இல்லை, சில வருஷங்கள் ஆகும். எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ தூரம் டிராஃபிக்கு உங்களுக்கே தெரிஞ்சுங்களா. நான் ஓட்டின்னு போயினே இருக்கிறேன். பட் அவ்வளோ வண்டிங்க, இவ்வளோ வண்டி. சண்டே இல்லையா, அதனால இவ்வளோ பேர் வந்துக்கிறாங்க மாதிரி இருக்குது. கஷ்டமாப்பா. இங்கே பாருங்கள், ரோடாங்க இது. பக்கத்தில் பண்டக்கல், இந்த பக்கம் பண்டக்கல், சைடில் பெரிய பள்ளத்தாக்கு. அடாடாடாடா, என் லைஃப்லேயே இந்த மாதிரி ரோடெல்லாம் நான் பார்த்ததில்ல, ஓட்டினதும் இல்லைங்க. அதுவும் என் வண்டி வெயிட்லெஸ்ஸுன்னா பரவாயில்ல. இது ராயல் என்ஃபீல்டு இல்லையா, வெயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வேறு. வெயிட்டு தாக்கு பிடிக்க முடியல. இங்கே வந்து லாக் ஆகிட்டோமா? கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. எங்கே போகிறது இப்போது? லாக் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு கொஞ்சம் வழி கொடுத்தா போதும், அப்படியே நம்ம பாஸ் ஆகி போயிடுவாங்க. இந்த லாரிக்காரங்களை கிரேட் சொன்ன. லக்கேஜ் வச்சுக்கின்னு இந்த பக்கம் வராங்க பாரு, இவங்கள சொன்னாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். டிராஃபிக் ஓரளவுக்கு கிளியருங்க நம்மளது. இன்னும் 80 கிலோமீட்டர் இருக்குது. எப்படி தான் ஓட்டின்னு போக போகிறோன்னு தெரில. இந்த மாதிரி அங்கங்கே டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா என்னங்க பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. டஃபட் ரோடில். அங்கே ஒரு டனல் வர மாதிரி இருக்குது. கனி சி டனல். என்னம்மா சொர்க்கம்ப்பா இது. நரகமும் இங்கே தான் இருக்குது, சொர்க்கமும் இங்கே தான் இருக்குது. ஆனால் நம்ம அந்த டனலுக்குள்ளே போவோமா? இல்லை அந்த டனலை ரெடி பண்ணிருக்கிறாங்களா? அந்த டனலுக்குள்ளே போவோங்க. வாவ், என்னம்மா ரோடு தான். எப்படா கட்டினீங்க இந்த ரோடெல்லாம்? அடாடாடாடா. ஐயோ, நம்ம எப்படி போனோம்? அந்த டனலுக்குள்ளே போகிறதில்ல. ஐயோ, அந்த டனல் நம்மளுக்கு இல்லையா? இருக்கு. போகலாமா வேணாமான்னு பார்த்துருக்குறான். அப்புறமா எப்படி போக முடியும்? இங்கே பாருங்கள், தெரிதுங்களாங்க.
என்னம்மா ரோடு, புகை மூட்டை ரோடு. இந்த மாதிரி ரோட்லலாம் நான் என் கனவுல கூட வந்தது கிடையாது. நிஜ வாழ்க்கையில் வந்துன்னுக்குறாங்க. அதான் பாவிங்களா, இந்த மாதிரி ரோடெல்லாமாடா கண்டுபிடிப்பீங்க? எப்படா கண்டுபிடிச்சிங்க? நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சு தாண்டா நாங்கள்லாம் வர்றதாகுது. கொஞ்சம் ஈஸியாக ரோடாவது கண்டுபிடிக்கக்கூடாதா? வாவ் வாவ் தான் சொல்லுவேன். ஐயோ, அங்கேருந்து வந்ததுக்கு இது ஒரு ஈஸியாக ஒரு ரோடு. இந்த மாதிரி ரோடு எல்லா இடத்துலையும் கொடுத்துடுங்களா டே, தயவு செஞ்சு. நாங்கள் லடாக்கு ஈஸியாக போயிட்டு ஈஸியாக வந்துடுவோம். வாவ் 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 வாவ்ன்னு தான் சொல்லுவாங்க. அம்மா என்னம்மா டனல், வா சொர்க்கம் சொர்க்கம். இந்த இதுலேயும் இந்த மாதிரி ஒரு ரோடா? முடியாதுங்க, சான்ஸே இல்லை இந்த மாதிரி ரோடுக்கு. அட பாவி, எவ்வளோ ஸ்பீடாக போகிறான் பாருப்பாங்க. நம்மளே ஒரு 80 ஸ்பீடில் தான் போயின்னு இருக்கிறோம். அவன் 100-120 ஸ்பீடில் போயின்னு இருப்பான் மாதிரி இருக்குது. மஸ்ட்டு. அதுக்கு தான் இங்கே எல்லாரும் வராங்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ரோடு இருந்தால் எவன் வராத இருப்பான்? எவ்வளோ கிலோமீட்டருக்கு இருக்குன்னே தெரியலையா கனி? வா, மஸ்து 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 மஸ்து. ஹே, என்னங்க இது? ஆனால் ஒரு புகை மூட்டியமாக இருக்கு. காரம் நீங்கள் போங்கப்பா, நம்ம வெய் விட்டுறோம்ப்பா. நீங்கள் முன்னாடியே நான் ரைசர் இல்லை, ரைடர். நான் ரைஸ் பண்ண போகிறது கிடையாது. அழகை ரசித்து கொண்டு வருகிறேன். கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அந்த டிடி கொஞ்சம் ஸ்லோ போகிறாரா, அதனால் நம்ம கொஞ்சம் முன்னாடி போகலாமா? ஓகே. ஆஹா ஆஹா ஆஹா, சொர்க்கத்தில் ஒரு சொர்க்கம். இந்த மாதிரி ரோடுக்கெல்லாம் வந்துக்கிறீங்களா நீங்கள்? அடாடாடாடா, மனசுக்குள்ள அப்படியே ஆனந்தம் துள்ளி குதிக்குது. என்னம்மா ரோடியா? எப்படியும் இது ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட ரோடுங்க. அது ஒரு வெளிச்சம் வந்துச்சு, அதுக்கப்புறமா என்ன வரும்போதுன்னு தெரியலையே. அடாடா, ஆஃப் ஆயிடுச்சா? எங்கடா பார்க்குறோம்? வாவ், இன்னும் மறுபடியுமா? எவ்வளோ தூரம்டா டனல் இது? அடா பாவீங்களா, ஏன்னா இவ்வளோ பெரிய மலைக்குள்ளே எப்படி தான் தோண்டி வச்சானுங்கன்னு தெரியலையே. ஏய், வேலைக்காரனுங்களா நான் வாழுங்க, என்னெல்லாம் பண்ணி வச்சுக்கிறீங்க? ஏ ஜாலியே, ஜாலி ஜாலி ஜாலியே, ஜாலி ஜாலி. ஓ ஓ ஓ கனி, எப்படி இருக்கு ரோடு? வா, அவருக்கு செம குஷிங்க. இந்த மாதிரி ரோடா? எம்மா, எவ்வளோ கிலோமீட்டருக்கு வரோன்னே தெரியலையே. இதுவே பக்கத்தில் அப்போ கூட ஆறு ஓடி நிற்குதுங்க. அந்த ஆறு பக்கத்துலேயே போயிருக்குது இந்த மலை, இந்த டனல். மஸ்து மஸ்து தாங்க. இதுக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஐயோ, அந்த ரோட்டில் ரொம்ப கஷ்டமான ரோடு வந்துட்டு இந்த மாதிரி ஈஸியான ரோடு ஒன்று கிடைச்சா எப்படி இருக்கும் சொல்லு? அப்படியே குலாப் ஜாமுன்னு ஒரு 10-15 சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்க எனக்கு. அது இல்லாமல் இதில் கூலிங்காக இருக்குதுங்க, கோல்டாக. ஐயோ, வெளிச்சம் வந்துடுச்சே. எப்படியோ இது ஒரு 4-5 கிலோமீட்டர் அளவுக்கு இது அந்த அளவுக்கு டனலுங்க. அது செம டனல், மஸ்துப்பா. கட்டணம் கோடீஸ்வரன். வா, சொர்க்கம் சொர்க்கம். என்ன கனி, எப்படி இருக்கு ரோடு? கனி, ரோடு எப்படி இருக்கு? ரோடு எப்படி இருக்கு? 5.5 கிலோமீட்டரா? ஓ, மஸ்து மஸ்துங்க. 5.5 கிலோமீட்டர் டனலாங்க. அடா பாவீங்களா, இங்கே பாருங்க என்ன மாதிரி ரோடு கொடுத்துருக்கான். இதே மாதிரி ரோடு அங்கேயே கட்டக்கூடாது. ஓ, இன்னொரு டனல் வரும்போது. ஓ ஜாலியோ ஜாலி, ஓ ஜாலியோ ஜாலி. ஜிங்கானா எனக்கு தானே 2 ஜாமுனா, எனக்கு 2வது டனல் ஜாமுனு.
வாவ், எங்கடா இந்த டனல்லு, இதுதான்டா ஒரு டனலு. ஐ ஜாலி 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 ஜாலி. அடாடா இங்கே பாருங்க, நம்மளுக்கு ஹாப்பிங்க. இல்லைப்பா, அந்த ரோடெல்லாம் ஓடுறது ரொம்ப கஷ்டம்ப்பா எனக்கு. அதனால தான் எனக்கு இந்த டனல் காட்சின்னா ஜாலி கிடைக்குது. வாவ், மஸ்தாக இருக்குப்பா ரோடு. இந்த மலைக்குள்ளே ஒரு டனல் ஓப்பன் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டங்க. ரோட்டில் பண்ணுறது, பிரிட்ஜு பண்ணுறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இங்கே டனலில் எப்படி பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஐயோ, இங்கே லைட் இல்லை. இங்கே லைட் இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருட்டாக தான் தெரியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் டனல் இஸ் சூப்பர். இன்னும் நிறைய லைட் அங்கே போட்டுருந்தாங்க லைட்டு, இங்கே லைட் இல்லை, இருட்டாக தான் ஆயிடுச்சு. இது எவ்வளோ தூரம் வரும். ஐயோ வந்துடுச்சே, டனல் முடிஞ்சிடுச்சே. எனக்கு ஃபீலிங் ஆகுது மறுபடியும் டஃபஸ்ட்டு ரோடுக்கு நம்ம திருப்பி ஜாயிண்ட் ஆக போகிறோம். அடப்பாங்க, எங்கடா டேய், அந்த மாதிரி சொர்க்கத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி திருப்பியும் டொக்கடா ரோடு கொடுத்துட்டிங்களாடா. ஆனால் பின்னாடி நல்லா பண்ணுவாங்கங்க. இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. பட் சூப்பர். இன்னும் போக போக மஸ்தான ரோடு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லப்பா, ரோடு ஓட்டிடலாம். அந்த மாதிரி ரோடு கொடுத்தா எப்படி ஓட்டுறது? ஜஸ்ட்டு கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா போதுங்க, நம்ம கீழே தான் போய் வீணும். உயிரை கையில் பிடிச்சின்னு உடனே ஓட்டுறதாகுது. காருன்னா கூட ஒன்றும் தெரியாது, அவங்க காருக்குள்ளே இருப்பாங்க, கீழே எட்டி பார்த்தா கூட ஒன்றும் தெரியாது. நம்மளுக்கு எல்லாமே தெரியுதா, அப்படியே கிட்னி வாய்க்கிட்ட வைக்க வந்துட்டு போகுது. பைக்கர்ஸ் நீங்கள்லாம் தெய்வங்கள். எப்படி தான் இந்த லடாக்குக்கெல்லாம் போயிட்டு வரீங்களோ, கோடி புண்ணியம்ப்பா உங்களுக்கெல்லாம். ஆனால் நீங்கள் போயிட்டு வந்துட்டு எங்களை உஸ்பேத்தி விட்டீங்க பாரு, செமையாக உஸ்பேத்தி விட்டீங்க. இன்னும் சொர்க்கம் சொர்க்கம் சொல்லிட்டீங்க. ஒரு இடத்துல சொர்க்கம் இருக்குது, ஒரு இடத்துல நரகமாக இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இல்லை, நம்மளுக்கு வந்து லைஃப்பில் ஒரு டைம் ஆகுது நம்ம போயிட்டு வரணும். அப்படி என்ன எதுவும் வீலையா பேக் இருக்கா? அப்புறம் நான் எல்லாமே லாக் தான் பண்ணியிருக்கிறேண்ணே, எல்லாமே லாக் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அப்படியே பாவி, இதுக்கு மேலே எங்கன்னா மேலே கீழே ஏறணுமாடா? போங்க போங்க போங்க, நீங்கள் போகிறீங்கன்னா நாங்கள் விட்டுடுவோம். அந்த மாதிரி நாங்கள் பெரிய மனுஷனுவோம். யாருன்னா முன்னே போகணுமா போயிட்டு வாங்க. அதான் பாய், இங்கே பாரு பத்தியா, மலையின் சொர்க்கம் அப்பா இது. லடாக்கில் நம்மளுக்குள்ள விட்றாங்களா இல்லையான்னு தெரியலையாப்பா. ஏன்னா இந்த பண்டக்கல்லுங்கெல்லாம் சரிதாங்களாங்க, அதனால விட்றாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரில. ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 500 கிலோமீட்டர் தாங்க இது லடாக்கு. பார்த்தீங்களா, மலை ஊரும் போகணும் அப்பா, மறுபடியும் வந்துடுச்சு அப்பா. பயம் யாருக்கு தாங்க இல்லை, எல்லாருக்கும் தான் பயம். வண்டி வந்து லைட் வெயிட்டாக இருந்தால் நான் பயப்பட மாட்டேன். கொஞ்சம் ஷேக் ஆச்சுன்னா கூட வண்டி ரொம்ப ஷேக் ஆகுது. அதனால கொஞ்சம் நம்மளுக்கு டர்ரு கொடுக்குது. நல்ல ஒரு ரோடுங்க. மலை பார்த்தியாங்களா, என்ன இது ஒரு மலை. நம்மளுக்கு ஸ்டோரேஜ் இருக்கான்னு தெரியல. ஸ்டோரேஜ் ஆல்ரெடி ஃபுல்லாகிட்ருக்கோன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம், ஃபுல்லாகிட்ருக்கோம். இப்போ இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட்டு மறுபடியும் டனலுக்குள்ளே போதா தெரியலையே. போனால் கூட போகும், யாரு கண்டான். ஏ பம்பர் அக்கடி பம்பா, மறுபடியும் ஒரு டனலுக்குள்ளே நம்ப. ஐயோ, இந்த டனல் கொஞ்சம் இருட்டாகுது. மறுபடியும் டனலுக்குள்ளே வந்துட்டோங்க. தெரிஞ்சுங்களாங்க வெளிச்சம். இந்த டனலில் பயமாக இருக்குமேப்பா. அந்த டனல் எப்படி இருந்துச்சு, இந்த டனல் அப்படியே பயங்கரமாக இருக்குப்பா, பேய் கூடன்னு மாதிரி. இது அந்த அளவுக்கு இல்லைங்க. அது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இது பாருங்கள் எவ்வளோ முக்கியம் பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு டனல்னு நினைக்கிறேன். பட் இதுவும் ஓரளவுக்கு நல்லது தான். இது பழைய டனல்னு நினைக்கிறாங்க, ஆனால் உள்ள ரொம்ப சில்னஸ் இருக்குது. ஓகே, போகலாம். பயங்கரமாக இருக்குப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு தான் எல்லோரும் ஓடியாராங்க மறிக்குது இல்லைங்களா.
இந்த மாதிரி அட்வென்ச்சராக இருக்குது, ஓடுறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்குது. ஆனால் பயமாகவும் இருக்குல்ல. பயம் யாருக்கு தான் இருக்காது, எல்லாருக்கும் இருக்கும். நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் யாரும் கிடையாது. சும்மா சொல்லிக்கலாங்க. அந்த நிமிஷத்தில் டர் ஆகும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு டர்ராக இருக்கான்ட்டு. பாரு, ஆனால் இந்த அளவுக்காக பண்ணியிருக்கிறாங்கன்னு போது கொஞ்சம் பாராட்ட வேண்டும்.